அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா? புதுப்பாக்கம் பஸ் ஸ்டாப். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இது பக்கத்துலேயே இருக்கிறது தான் வீர ஆஞ்சநேயர் கோயில். வாங்க கோயிலுக்கு உள்ளே போகலாம். கோயிலை சுற்றி பார்க்க போகலாம் வாங்க. ஒரு புரட்டாசி மாதத்தில் ஒரு அற்புதமான கோயில். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். மலை கோயில்னு சொல்லுவாங்க. வாங்க போகலாம். வணக்கங்கா. வணக்கம்ப்பா. வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்தோம். சரி, உங்கள் கடை தான் நல்லா பிரைட்னஸாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, எல்லா பொருளும் இருக்குது, அதனால வந்திருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்க, ஆஞ்சநேயர் கோயில் என்னைக்கு விசேஷம் என்னன்ட்டு. அதான் இது ரொம்ப வருஷம் பல்லவர் காலத்து கோயில் இது. ஓகேக்கா. ரொம்ப விசேஷமான கோவில் வேற. ஓகே. நமக்கு தெரியாத பெரியவங்க சொல்றாங்க. விசேஷம் என்னன்னா இந்த மட்டை தேங்காய் தான் விசேஷம். ஓகே. இந்த மட்டை தேங்காய் கல்யாணம் ஆகுறதுக்கும், குழந்தை பிறக்கிறதுக்கும், வீடு கட்டுறதுக்கும், வெளிநாட்டுக்கு போறதுக்கும், குழந்தைங்க படிப்புக்கும் இது விசேஷமா கட்டுறாங்க. வரத்தை கொடுக்குறாரு. ஆமா, 48 நாள் இது கணக்கு வச்சு ஐயர் சொல்றாருங்க. இது மேல கட்டிட்டு வராங்க. அது நடந்து முடிஞ்ச உடனே ஒரு அர்ச்சனை பண்றாங்க. அர்ச்சனை பண்ண சொல்றாங்க. ஆனா நடக்குது, நிறைய பேர் சொல்றாங்க நடக்குதுன்ற தகவல் எங்களுக்கும் கிடைக்குது. இதுதான் விசேஷம் இங்க. சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். அதோட கீழே படிக்கட்டுல இருந்து போனோம்னா நடந்து போகலாம். நிழல் வசதியோட இருக்குது. குரங்கு தொல்லை கிடையாது, பயப்படுவானா. நிம்மதியா இருப்பாங்க. அப்புறம் நம்ம கடையில என்னென்ன இது இருக்குக்கா? ஃப்ளவர், பூஜை ஜாமான் அத்தனையும் இருக்கு. பூஜை சாமான் எல்லாமே இருக்குது. நெய் விளக்கு இருக்குது, தேங்காய் பழம், பூஜை செட்டு அத்தனையும் இருக்குது. வெத்தலை மாலை விசேஷம், ரொம்ப விசேஷம். வெத்தலை மாலை இருக்கு. ஆமா, அதான் வெத்தலை மாலை. அதோட ராமர் கோயில், அது ஆஞ்சநேயர் எதிர்த்த மாதிரி ராமர் கோயில் இருக்குது. ராமர், சீத்தை, ஆஞ்சநேயர் ரொம்ப 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 விரும்பின இடம் இது. ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தா மேல போய் பார்த்தா காத்தோட்டமா வசதியா இருக்கும். மேல இருந்து பார்த்தா கோவளம் பீச்சும் தெரியும். சூப்பர். பாத்தீங்களா, சர்வசக்தி விநாயகர் ஆலயத்துக்கு வந்துட்டோம். அதாவது மலை அடிவாரத்துக்கு கீழே முதல் கோயிலா சர்வசக்தி விநாயகர் ஆலயம் இருக்குதுங்க. வர வழியில் நிறைய கடையை பார்த்தோம். அந்த கடையிலெல்லாம் தேவையான பூஜை பொருளை வாங்கிட்டு விநாயகரை நம்ம சாமி கும்பிட்டுட்டு உடனடியாக அடுத்து அந்த கோயிலுக்கு பக்கவாட்டில் இருக்கிற நம்ம நவ கிரகங்களை தரிசனம் செய்ய போகிறோம். பாருங்க, பக்கவாட்டில் இருக்குது பாருங்க, வந்துருச்சு பாருங்க. இதுதான் நவ கிரகங்கள். நமக்கு தோஷம்லாம் போகும்னு வேண்டிக்கிட்டு நவகிரகங்களை ஒரு சுற்று வந்துட்டு நம்ம அப்படியே படிக்கட்டு வழியா நம்ம இப்போ மலை கோயிலுக்கு போகிறோம். மலை கோயிலுக்கு போகிறதுக்கு தாங்க மெயின் என்ட்ரன்ஸு. பாருங்க, அற்புதமான கருடாழ்வார் சிலையும் அது பக்கத்துலேயே வீர ஆஞ்சநேயர் சிலையும் இருக்குது. பாருங்க, கம்பீரமாக தோற்றத்தோடு இருக்கும். வாங்க அப்படியே மேலே போகலாம் கோயிலுக்கு. நம்ம இப்போ படிக்கட்டு வழியாக மலைக்கு போகிறோங்க. 108 படிங்க மொத்தம். இதை கடந்து போனோம்னா நம்ம வீர ஆஞ்சநேயர் தரிசனம் நமக்கு அருளும் கிடைக்குங்க. வாங்க, நம்ம இப்போ 108 படிக்கட்டையும் கடந்து மலை உச்சிக்கு வந்துட்டோம். அதாவது கோயிலுக்கு வந்துட்டோம், சன்னதிக்கு வந்துட்டோம். பாருங்க, ரொம்ப அமைதியாக இருக்குது. நம்ம கோயில் நட காலையில் 11:30க்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 7 to 11:30. ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3 to 9. நம்ம ஒன் டைம் பண்ணதுனால நட க்ளோஸில் இருக்குது. பாருங்க, கோயில் இதுதான். கோயிலை பார்த்தீங்களா? இப்போ பாருங்க, நம்ம ஆஞ்சநேயரை பார்க்க முடியலனாலும் நிறைய ஆஞ்சநேயர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, பக்கத்துலயே இது பாருங்க, இந்த கோயில் ஒன்று இருக்குது. பார்த்தீங்களா, கொடிமரம் இப்படி அழகா இருக்கா? தரிசனம் பண்ணிக்குவோம் தொட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அந்த அம்மா சொன்னாப்புல வியூஸ் பாருங்க, பீச், அதாவது கோவளம் பீச் வரைக்கும் தெரியுது. இந்த இடம் தாங்க ஒரு கோயில் முக்கியமான இடம். நம்ம ஆஞ்சநேயர் பாதம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு மட்டை தேங்காய் வாங்கி கட்டிட்டு இதை தொட்டு நம்ம கும்பிடணுங்க. கும்பிட்டுட்டு மனசில் வேண்டிக்கிட்டு என்ன வேண்டுதலோ அதை வேண்டிக்கிட்டு தொடர்ந்து 48 நாள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறுதுங்க. நிறைய பேர் கட்டியிருக்காங்க. இது நீங்களும் வாங்க, உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் கண்டிப்பாக. ஒரு அற்புதமான கோயிலை பார்த்த நிறைவோடு நாம் மலையிலேருந்து கீழே இறங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குது, அற்புதமான இயற்கையோடு இருக்குதுங்க. ஓகே, பாய் மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.